கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் சபரி கார்த்திகேயன் பெரிய நெகமம் பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் தனது வாக்கினை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதியில் முதலமைச்சரின் சாதனை திட்டங்களுக்கு மிகுந்த வரவேற்பு உள்ளதாக தெரிவித்தார். கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதியினுடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மதசார்பு முற்போக்கு கூட்டணி வெற்றி வேட்பாளர் KVK சபரி கார்த்திகேயன். ஜஸ்ட் இப்போது சமீபத்தில் தான் ஓட்டு போட்டு வந்திருக்கேன். இங்கே நெகமத்தில் பள்ளியில் அரசு பள்ளியில் ஓட்டு போட்டு வந்திருக்கேன். போகிற பக்கம் பூரா நம்ம திராவிட மாடல் ஆட்சியினுடைய திட்டங்கள் எல்லா குடும்பத்திலும் யாராவது பயனடைகின்ற வகையில் அமைஞ்சிருக்கிறது. அதனால் இந்த தேர்தல் பொறுத்தளவுக்கு திராவிட மாடல் ஆட்சியினுடைய திட்டங்கள், இனி வரப்போகிற திராவிட மாடல் ஆட்சி 2.0 திட்டங்கள், அடுத்த கட்ட ஒரு வலிமைன்னு பார்த்திங்கன்னா கூட்டணியினுடைய வலிமை. இதெல்லாம் பார்க்குறப்போ அதுவும் செல்லுகின்ற இடமெல்லாம் இன்னொரு கூட்டணி குறிப்பாக சொல்லணும், மகளிர் கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியாக இருக்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு செல்லுகின்றவெல்லாம் மகளிர் இடத்துல இருந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக இந்த முறை மீண்டும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக மாண்புமிகு தளபதியார் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் அமர்வது உறுதி. அதில் கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 30,000 வாக்குகள் வித்தியாசத்தில் நான் வெற்றி பெறுவதும் உறுதி என்ற இந்த நேரத்தில் உறுதியோடு கூறிக்கொள்கிறேன். நன்றி. ஈரோடு மாவட்டம் முடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் மதிமுக வேட்பாளர் செந்தில்நாதன் வீரப்பன் சத்திரம் மாநகராட்சி தொடக்கப் பள்ளியில் தனது வாக்கினை பதிவு செய்தார். திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் நல்லதம்பி மாடப்பள்ளி ஊராட்சி ஒன்றிய துவக்கப் பள்ளியில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடி மையத்தில் தனது வாக்கினை செலுத்தினார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் விஸ்வநாதன் ஆம்பூர் அடுத்த குட்டகந்தூர் பகுதியில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தில் தனது வாக்கினை செலுத்தினார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் அமுலு பொன்மலர் பெரும்பெயர் கண்டிகை கிராமத்தில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தில் தனது வாக்கினை செலுத்தினார். சேலம் வடக்கு சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் ராஜேந்திரன் CSI பாலிடெக்னிக் கல்லூரியில் வாக்கினை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்கள் அனைவரும் தவறாமல் ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையம் பாஜக அரசின் கைப்பாவையாக செயல்படுகிறது என்றும் தெரிவித்தார். சேலம் வடக்கு சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்கள் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளராக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் வடக்கு தொகுதியில வாய்ப்பளித்து போட்டியிடுகிற எனக்கு பெருவாரியான வாக்குகளை அளித்து வெற்றி பெற செய்வார்கள் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. புது வாக்காளர்கள் இருக்கலாம், புது வாக்காளர்கள் இருந்தாலும் கூட அவர்களும் எங்களுக்கு வாக்களிப்பார்கள் என்ற மகத்தான நம்பிக்கை இருக்கு. புதிய கட்சி களத்தில் இருக்கு இல்லைங்களா, அதோட தாக்கம் எப்படி இருக்கு? இயல்பாக பல்வேறு கட்சிகள் புதிதாக தொடங்கி இருக்கின்றன. அதை பற்றி நாங்கள் ஒன்றும் சொல்வதற்கு இல்லை. நாங்கள் ஒரு 75 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிற இயக்கம், மக்களுக்காக தொடர்ந்து பேரறிஞர் அண்ணா வழியிலே, கலைஞர் வழியிலே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மக்களுக்காக மக்களோடு மக்களாக பணியாற்றி வருகிறார்கள். எனவே எங்களுக்கு மக்கள் மிகப்பெரிய வாய்ப்பை வழங்குவார். முதல்வர் அவர்கள் 200+ சொல்லியிருக்காரு. முதல்வர் அவர்கள் குறிப்பிட்டது 100% உண்மை. நிச்சயமாக 200க்கும் மேற்பட்ட தொகுதியில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார். தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடு எப்படி சார் இருக்கு சேலம் மாவட்டத்துல? ஏன்னா ஒருத்தலை பட்சமா இருக்கு, ஒரு சில பேர் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க சார். தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடு ஒன்றிய பாஜக அரசின் கைப்பாவையாக தான் இருக்கிறது. தேர்தல் ஆணையம் EDயை போல, CBI போல தேர்தல் ஆணையமும் ஒரு கருவியாக அவர்களுக்கு பயன்படுத்துகிறார்கள். அதை இவர்களும் செயல்படுகிறார்கள். தேர்தல் ஆணையம் ஜனநாயக முறைப்படி செயல்படலைங்களா? தேர்தல் ஆணையம் பாரபட்சமாக நடந்து கொண்டது. எல்லாத்தையுமே மாத்துறாங்க, எப்போதும் பாரபட்சமாக நடந்து கொண்டிருக்கிறது. நான் குறிப்பிட்டேன், பாஜக அரசினுடைய கைப்பாவையாக தேர்தல் ஆணையம் இருந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு ஓட்டு ஜெயிப்பீங்க? மக்களுடைய தீர்ப்பு தான்
மக்கள் பெருவாரியான வாக்குகளை அளித்து வெற்றி பெறச் செய்வார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் செல்வராஜ் ரயில்வே கேட் அருகே உள்ள வாக்குச்சாவடியில் தனது குடும்பத்துடன் வாக்கினை செலுத்தினார். இதேபோல் திருப்பூர் சட்டமன்ற மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் தினேஷ்குமார் சேரங்காடு பகுதியில் உள்ள வாக்குச்சாவடியில் தனது குடும்பத்துடன் வாக்கினை செலுத்தினார். சட்டமன்ற தேர்தலுடைய வாக்குப்பதிவு விறுவிறுப்போடும் எழுச்சியோடும் நடைபெற்று வருகின்றது. மக்களிடையே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியையும் ஒரு உறுதியையும் காண முடிகின்றது. மீண்டும் தளபதி தமிழகத்துடைய முதலமைச்சராக 2வது முறையாக பொறுப்பேற்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு எழுச்சியோடும் வாக்களித்து வருவதை பார்க்க முடிகின்றது. இன்னும் குறிப்பா திருப்பூர் தெற்கு சட்டமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளராக போட்டியிடுகின்ற எனக்கு மக்கள் பேராதரவை வழங்கி இருப்பதை காண முடிகின்றது. எழுச்சியோடும் உற்சாகத்தோடும் வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்களுக்கு ஜனநாயக கடமையை நிறைவேற்ற வேண்டுமாய் அன்போடு அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். ஸ்டாலின் ஆட்சி தொடரும். மீண்டும் தமிழ்நாடு தலைநிமிர உதயசூரியன் திருப்பூர் தெற்கு சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெறுவது உறுதி. தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் பழனியப்பன் மோனையனூர் கிராமத்தில் உள்ள அரசு பள்ளியில் வாக்கினை செலுத்தினார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திராவிட முன்னேற்றக் கழக தேர்தல் அறிக்கை சாதகமாக இருப்பதால் நிச்சயமாக 100க்கு 100 வெற்றி பெறுவது உறுதியாகிவிட்டது என்று தெரிவித்தார். இது எனக்கு ஒரு எழுச்சியாக தான் இருக்குது. போகிற இடமெல்லாம் அது எந்த ஏரியாவாக இருந்தாலும் அது ஒரு எழுச்சியோட மக்கள் வரவேற்பு கொடுத்தாங்க. அதனால் தேர்தல் அறிக்கை எனக்கு சாதகமாக இருக்குது. அதே போல் கழகத் தலைவருடைய தேர்தல் அறிக்கையும் சாதகமாக இருக்குது. அதுபோல் நிச்சயமாக வெற்றி பெறுவது 100க்கு 100 உறுதியாக்கப்பட்டுள்ளது. வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆகவே திராவிடர் ஆட்சி 2.0 ஆட்சி அமைவது நிச்சயமாக உறுதி என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துள்ளேன். கடந்த கால தேர்தல்களையும் இப்போ நடந்த இந்த தேர்தலையும் என்ன வித்தியாசத்தை பார்க்குறீங்க? இல்லை, கடந்த கால தேர்தலையும் அதே மாதிரி தான் சந்தித்தேன். இந்த மாதிரியான தேர்தலையும் அதே மாதிரி தான் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. வாக்காளர்கிட்ட உங்களுக்கு எப்படி வரவேற்பு? வாக்காளர் மத்தியில் ஒரு சிறப்பான வரவேற்பு இருக்குது. போகிற இடமெல்லாம் ஒரு எழுச்சியான ஒரு வரவேற்பு இருக்குது. ஆகவே தான் நான் நிச்சயமாக கழகத் தலைவர் தலைமையில் திராவிட ஆட்சி அமைவது 2.0 ஆட்சி அமைவது நிச்சயமாக உறுதியாக்கப்பட்டுள்ளது. வேற ஏதாவது கேட்குறீங்களா? ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் முனிரத்தினம் சோளிங்கர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தனது வாக்கினை செலுத்தினார். புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் முத்துராஜா அன்னச்சத்திரம் பகுதியில் அமைந்துள்ள அரசு பள்ளியில் வாக்கினை செலுத்தினார். தருமபுரி எரப்பட்டி வாக்குச்சாவடியில் கிரீன் மற்றும் பிங்க் மாதிரி வாக்குச்சாவடி அமைக்கப்பட்டு உள்ளது. இந்த வாக்குச்சாவடியில் மாவட்ட ஆட்சியர் சதீஷ் தனது குடும்பத்தினருடன் வாக்கினை செலுத்தினார். இந்த வாக்குச்சாவடியில் வாக்களித்துவிட்டு வரும் முதல் தலைமுறை வாக்காளர்களுக்கு விதை பந்து, விதை பென்சில், மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது. தேனி மாவட்டம் பெரியகுளம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வடபுதுப்பட்டி முத்தாலம்மன் இந்து மேல்நிலைப்பள்ளி வாக்குச்சாவடி மையத்தில் மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங் தனது வாக்கினை செலுத்தினார். தூத்துக்குடி காமராஜ் கல்லூரியில் பெண்கள் வாக்களிப்பதன் அவசியத்தை வலியுறுத்தி பெண் வாக்குச்சாவடி அலுவலர்கள் பணியில் அமர்த்தப்பட்டு பிங்க் வாக்குச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளது. இந்த வாக்குச்சாவடியில் ஏராளமான பெண்கள் ஆர்வமுடன் வாக்களித்து வருகின்றனர். தேனி மாவட்டம் கம்பம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் ராமகிருஷ்ணன் கம்பம் உழவர் சந்தை அருகே உள்ள அரசு கல்லர் துவக்க பள்ளியில் தனது வாக்கினை செலுத்தினார். இதேபோல் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கம்பம் அருகே உள்ள நாராயணதேவன்பட்டியில் அரசு கல்லர் உயர்நிலைப் பள்ளியில் தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்செல்வன் தனது வாக்கினை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காலை முதலில் மக்கள் எழுச்சியாக தங்களது வாக்கினை பதிவு செய்து வருகின்றனர் என்றும் இது மீண்டும் மு.க. ஸ்டாலின் ஆட்சி அமைவதை உறுதி செய்கிறது என்றும் தெரிவித்தார். இன்னைக்கு என்னுடைய சொந்த ஊர் நாராயணத்தம்பேட்டில் வாக்களித்தேன். மக்கள் இவ்வளவு சந்தோஷமா ஓட்டு போடுற நிகழ்ச்சியை பார்க்கும்போது திமுக கூட்டணி தான் மாபெரும் வெற்றியை பெறும். தமிழ்நாட்டில் மீண்டும் தளபதி ஸ்டாலின் தான் முதலமைச்சராக வருவார். சார், உங்க தொகுதிக்கு உட்பட்ட ஆண்டிப்பட்டி, கம்பம் இந்த பகுதியில் உங்களோட பிரச்சாரம் இல்லையே, அதை என்ன நினைக்கிறீங்க? பிரச்சாரம் போடி பெரியகுளம் என்னுடைய மாவட்ட செயலாளர் தொகுதி. சோழ ஆண்டிப்பட்டி, கம்பம்,
உசுலம்பட்டி கொஞ்சமாக தான் என்னால் போக முடிஞ்சுச்சு. இந்த 2 தொகுதியை முழுசாக கான்சன்ட்ரேட் பண்ண வந்துச்சு. தோழமை கட்சி அங்கே விசிக பெரியகுளத்தில் இருந்ததுனால முழு கவனத்தை அங்கே செலுத்தினேன். எல்லாமே 6 தொகுதியுமே வெற்றியை பெறுவோம். கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அழகு மீனா நாகர்கோவில் குருசடி பகுதியில் உள்ள புனித அந்தோனியார் மேல்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடியில் தனது வாக்கை பதிவு செய்தார். சென்னை ஆவடியில் உள்ள தனியார் தொடக்கப் பள்ளியில் ஆவடி சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் அமைச்சர் நாசர் தனது வாக்கை செலுத்தினார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் உள்ள நடுநிலைப் பள்ளியில் நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் வாக்கு செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் அமைச்சர் பெரிய கருப்பன் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்று தெரிவித்தார். நாங்கள் வழக்கம் போல தேர்தல் அமைதியாக நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் எதிர்பார்க்கும் முடிவு வரும் என்று முழுமையாக நம்புகிறோம். இந்த திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் மீண்டும் ஒரு பெரிய வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெறுவார் என்று முழுமையாக நம்புகிறேன். சொல்ல விரும்புறீங்க? ஏன்னா முக்காவாசி வந்து விஜய் பிரதா இருக்குன்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து மித்து, இதெல்லாம் வந்து சோசியல் மீடியா மித்து. எல்லா அரசியல் கட்சிகளிலும் இளைஞர்கள் இருக்கிறார்கள். இளைஞர்கள் வாக்களிக்க வேண்டும், சிந்தித்து வாக்களிக்க வேண்டும், வேட்பாளரை பார்த்து வாக்களிக்க வேண்டும், கட்சி சித்தாந்தத்தை பார்த்து வாக்களிக்க வேண்டும், கட்சி தலைமையை பார்த்து வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வாக்களிப்பது நம்மளுடைய உரிமை, ஆனா அதுவே வேளையில் நம்மளுடைய கடமை. எல்லா உலகத்துல இருக்க எல்லா நாட்டுக்கும் இருக்க பிரஜைகளுக்கும் வாக்களிக்க உரிமை கிடையாது. நம்ம நாட்டுல சுதந்திரம் கிடைச்ச உடனே அந்த உரிமையை நமக்கு கொடுத்துட்டாங்க. அதை நம்ம பொறுப்பா பயன்படுத்தணும். முக்கியத்துவம் என்ன சார்? வாக்களிப்பதன் முக்கியத்துவம் என்ன? ஜனநாயகம் இல்லாட்டி எப்படி தலைச்சு நிற்கும்? வாக்களிச்சா தானே ஜனநாயகம் இருக்கும். பெத்தட்டிக்கா இருக்கக்கூடாது, இன்வால்வ்டா வந்து வாக்களிக்கணும். வாக்களிச்சா மட்டுமே ஜனநாயகம் பத்தாது. தேர்தலுக்கு பின்னரும் அரசியலோடு ஒரு உறவு வைத்துக் கொள்ள வேண்டும். அதனால தேர்ந்தெடுக்க பிரதிநிதியாக இருந்தாலும் சரி, தோற்கடிக்கப்பட்ட பிரதிநிதியாக இருந்தாலும் சரி, அவர்களும் தொகுதியோடு ஒரு உறவு வைத்துக் கொள்ள வேண்டும். வாக்காளர்களும் ஒரு ஆக்டிவ் கான்சன்ஷியஸ் சிட்டிசன்ஸா இருக்கும். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் அமைச்சர் மதிவேந்தன் தனது குடும்பத்துடன் சென்று வாக்கு செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாடு முழுவதும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அலை எழுச்சியோடு வீசிக் கொண்டிருப்பதாக தெரிவித்தார். இன்று நம்முடைய தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நடைபெற்றிருக்கிற வாக்குப்பதிவு நிகழ்வையொட்டி இன்று என்னுடைய ஜனநாயக கடமையை நான் சிறப்பாக என் குடும்பத்தினருடன் நான் என் வாக்குகளை அளித்திருக்கிறேன். உள்ளபடியே நம்முடைய தமிழ்நாடு முழுக்க நம்முடைய தலைவர் அலை மிக சிறப்பாக எழுச்சியோடு வீசிக்கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் நம்முடைய தலைவரின் திட்டங்களால் பயன்பெற்ற மக்களும் குடும்பத்தினரும் எழுச்சியோடு வந்து இன்று நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி தொடர வேண்டும் என்பதற்காகவும் நம்முடைய கழக தலைவர் மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும் என்கின்ற ஆர்வத்துடன் வந்து வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் கடந்த 5 வருடங்களாக நம்முடைய தமிழ்நாட்டையே ஒரு வளர்ச்சி பாதைக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கிறார் நம்முடைய கழக தலைவர் அவர்கள். நம்முடைய இந்திய திருநாட்டில் தமிழ்நாடு முதலிடத்தை பிடிக்க வேண்டும் என்கின்ற ஆர்வத்துடன் உழைத்துக் கொண்டிருக்கிறார் நம்முடைய கழக தலைவர். இன்னும் பல்வேறு வளர்ச்சி பணிகள் நம்முடைய மாநிலம் முழுக்க வர இருக்கக்கூடிய திராவிட மாடல் 2.0 ஆட்சியில் தொடரப்போகிறது. இப்போது நான் என்னுடைய ஜனநாயக கடமையை நம்முடைய ராசிபுரம் நகர பகுதி வார்டு 20 150 செலுத்தியுள்ளேன். நம்முடைய ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியை ஏற்றுக்கொண்டால் கிட்டத்தட்ட இந்த 5 வருடங்களில் பல்வேறு வளர்ச்சி பணிகளை இந்த ராசிபுரம் தொகுதியில் நாங்கள் பெற்றுத் தந்திருக்கிறோம். அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்துள்ளோம். கூட்டு குடிநீர் திட்டத்தில் முதல் பல்நோக்கு மருத்துவமனை வரை, டைடல் பார்க் கொண்டு வந்ததிலிருந்து அதே போல போதமலைக்கான சாலை வசதி என பல்வேறு திட்டங்களை இந்த ராசிபுரம் தொகுதியில் நாங்கள் நிறைவேற்றியுள்ளோம். அது மட்டும் இல்லாமல் சாலை பணிகளை சீரமைத்துள்ளோம். பல்வேறு வளர்ச்சி பணிகளை இந்த ராசிபுரம் தொகுதியில் பெற்றுத் தந்துள்ளதால் இந்த ராசிபுரம் மக்கள் மிக மிக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கிறார்கள். ஆகையால் இந்த
ராசிபுரம் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் வசப்படும். இந்த தமிழ்நாடு மீண்டும் நம்முடைய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான ஆட்சி தொடர்வது உறுதி. நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மீண்டும் நம்முடைய தமிழ்நாட்டை மிக சிறப்பாக ஆளப்போவது உறுதி. நன்றி. கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க 200க்கு மேற்பட்ட தொகுதிகளில் நம்முடைய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தலைமையில் ஒரு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் கண்டிப்பாக ஜெயித்து, அதே போல ராசிபுரத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 75,000 வாக்கு வித்தியாசத்துக்கு மேல் இந்த ராசிபுரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து வெற்றி பெறும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 200 தொகுதிகளுக்கு மேல் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வெற்றி பெற்று அரியணையில் அமர்வது உறுதி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் வசந்தம் கார்த்திகேயன் தியாகதுருகம் ஒன்றியம் சாத்தனூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி வாக்குச்சாவடி மையத்தில் தனது வாக்கினை செலுத்தினார். மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் நிவேதா எம் முருகன் புறையாறில் அமைந்துள்ள ஜுமாலயா அரசு உதவி பெறும் பள்ளியில் தனது வாக்கை செலுத்தினார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா அன்னியூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் அமைந்துள்ள வாக்குச்சாவடி மையத்தில் தனது வாக்கினை செலுத்தினார். கடலூர் மாவட்டம் நெய்வேலி சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் ராஜேந்திரன் சிறுத்தூரில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தில் தனது வாக்கினை செலுத்தினார். நான் என்னுடைய ஓட்டை போட்டேன். அனைத்து தரப்பினரும் தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக இளம் வாக்காளர்கள், முதல் முறை வாக்காளர்கள் தங்களுடைய வாக்குகளை செலுத்தி ஜனநாயகத்தில் தங்களை இணைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக இன்று மாலை 6 மணி வரை கால அவகாசம் இருக்கிறது. 6 மணி வரை வந்திருந்து வாக்குகளை செலுத்தி நாட்டின் ஜனநாயகத்தில் யார் வர வேண்டும் என்பதை நிர்ணயிக்கிற தேர்தலில் நீங்கள் பங்கு பெற வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சில இடத்துல மிஷின் பழுதாகுது, அதெல்லாம் ஒரு நாளைக்கு வந்திருக்கு. நம்முடைய அது நார்மலாக மெஷின் தானே, அது இயற்கை எங்கள் மெஷினே அது மாதிரி ஆகி அது திருப்பி சரி பண்ணிருக்காங்க. தேர்தல் அதிகாரிக்கு ஏதாவது சொல்கிறீங்களா, இன்ஃபார்ம் பண்ணுறீங்களா, இது போல் எங்கேயும் சரியாக நடத்தணும் அப்படின்னு சொன்னாங்க? ஆமாம், பொதுவாக நல்லா பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதில் ஏதாவது குறைகள் இருந்தால் நம்ம சுட்டி காட்டினா அவங்க சரி செய்யறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே கழுதூர் கிராமத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் அமைச்சர் சேவே கணேசன் வாக்கு செலுத்தினார். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர் மீண்டும் ஆட்சி பீடத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமருவார் என்று தெரிவித்தார். முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய ஆட்சியில் மக்கள் எல்லாம் மிக சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா நிலைகளிலும் தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். இந்த தேர்தல் ஒரு மிகப்பெரிய முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கின்ற தேர்தலாக மக்கள் இருக்கிறார்கள். அவர் நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றிருக்காரு. குறிப்பாக கிராமங்களில் இருக்கிற மகளிருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுத்தாங்க. இது 2000 ரூபாய் வழங்கப்படும் சொல்லியிருக்காரு. ரெண்டாவது முதியோர்களுக்கு 1200 ரூபாய் வழங்குவது 2000 ரூபாய் வழங்கப்படும் சொல்லியிருக்காரு. காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்பு வரை இந்த வீட்டுக்கு 8ஆம் வகுப்பு வரை படிக்கின்ற குழந்தைகளுக்கு காலை உணவு வழங்கப்படும் சொல்லியிருக்காரு. விடியல் பயணத்தால் மக்கள் மாதந்தோறும் 800 ரூபாயிலிருந்து 1000, 1500 மீதம் இருப்பதாக மக்கள் கருதுகிறார்கள். அது மட்டும் இல்லை, அவர் கொண்டு வந்த திட்டத்திலே மிக சிறப்பான திட்டம். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தன்னுடைய குழந்தைகளை படிக்க வைக்கணும், வாழ வைக்கணும்னு எல்லாரும் ஆசைப்பட்டு பண்ணாங்க. ஆனால் தாயும் இல்லை தந்தையும் இல்லாத இருக்கிற குழந்தைகளுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து அந்த குழந்தையை அரசை எடுத்து
மாதம் 2000 ரூபாய் வழங்கி அந்த குழந்தையை காப்பாற்றுகின்ற திட்டத்தை கொண்டு நிறைவேற்றியிருப்பது மக்களுக்கு மிகுந்த வரவேற்பை பெற்றிருக்கிறது. அது மட்டும் இல்லை, விவசாயிகளுக்கு 2 லட்சத்துக்கு மேற்பட்ட மோட்டார் பம்பு செட்டுகளுக்கு மின்சாரம் வழங்கி விவசாயிகளிடத்திலே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கார் முதலமைச்சர். இதுவரையும் அரசாங்க ஊழியர்கள் பல ஆண்டு காலம், ஏன் 10 ஆண்டு காலம் 20 ஆண்டு காலமாக போராடி எந்த ஆட்சியிலும் அவர்களுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கவில்லை. ஆனால் இந்த ஆட்சியில் முதல்வர் தளபதியுடைய ஆட்சியில் நீண்டகால கோரிக்கை பென்ஷன் திட்டத்தை நிறைவேற்றி அந்த அரசாங்கத்தினுடைய தொழிற்சங்க பிரதிநிதிகளை சென்று இனிப்புகள் வழங்கி கொண்டாடிய காட்சி இந்திய வரலாற்றில், உலக வரலாற்றில் இந்த ஆண்டுதான் நாம் பார்த்தோம் மேடையாக. எனவே அரசாங்க ஊழியர்கள், இளைஞர்கள், தொழிலாளர்கள், நெசவாளர்கள், மகளிர் எல்லாருமே போற்றக்கூடிய ஒரு ஆட்சியாக இருக்கிறது. கடலூர் மாவட்டம் புவனகிரி சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் துரை கே சரவணன் சிதம்பரம் வடக்கு வீதியில் உள்ள நகராட்சி நடுநிலைப்பள்ளி வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை செலுத்தினார். சென்னை மேடவாக்கம் பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் சரண்யா இருவருக்கும் இன்று மேடவாக்கம் பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் திருமணம் நடைபெற்றது. இந்நிலையில் திருமணம் முடிந்ததை அடுத்து மணமக்கள் அருகில் உள்ள வாக்குச்சாவடிக்கு ஜோடியாக சென்று வாக்களித்து ஜனநாயக கடமையை ஆற்றினர். இதனைத் தொடர்ந்து வாக்களித்தேன் பெருமிதம் கொண்டேன் என்ற விளம்பர பதாகையுடன் மணமக்கள் நின்று திருமணமான ஜோடிகள் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட காவேரிப்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த திலீப் குமார், ஸ்னேகப்பிரியா இருவருக்கும் இன்று காலை திருமணம் நடைபெற்றது. இதனையடுத்து புதுமண தம்பதியினர் அருகே உள்ள காவேரிப்பட்டினம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் வாக்குச்சாவடிக்கு சென்று தங்களது வாக்கினை பதிவு செய்தனர். வணக்கம், என் பேர் திலீப் குமார், என் பேர் ஸ்னேகப்பிரியா. இன்று எங்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்யாணம் இருக்கு. கல்யாணம் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஓட்டு போட்டிருக்கோம். ஜனநாயக கடமையை நாங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கிறோம். நாங்கள் 2 பேரை சேர்ந்து எங்கள் ரமேஷ் மகாலில், எங்கள் காவேரிப்பட்டினம் ரமேஷ் மகாலில் எங்கள் திருமணம் நடந்தது. அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி தனியா போட்டிருக்கீங்க, இதுக்கு மேரேஜ் பண்ணிட்டு அந்த மனக்கோலத்திலே போட்டிருக்கீங்க. இது எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க? ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் நித்யானந்தம் செட்டியார் தொடக்கப்பள்ளியில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை செலுத்தினார். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர், மீண்டும் திமுக ஆட்சி அமைய அனைவரும் வாக்களித்து தங்களுடைய உணர்வை வெளிப்படுத்தி இருப்பதாகவும் தெரிவித்தார். காலை தொடங்கி விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது வரை அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் 30% அளவுக்கு வாக்குப்பதிவு நடந்திருப்பது மக்கள் எந்த அளவுக்கு விருப்பத்தோடு வாக்களிக்கின்றார்கள் என்பதை தெரிவிக்கின்றது. பொள்ளாச்சியை பொறுத்தவரை மக்கள் மிகவும் உற்சாகமாக வாக்களித்த பின் வேட்பாளராகிய என்னையும் நம்ம கூட்டணி கட்சிகளையும் அழைத்து இந்த முறை மாற்றத்திற்கான வாக்குகளை நாங்கள் அளித்திருக்கின்றோம் என்று சொல்வதை பார்க்கும் பொழுது பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளராகிய நான் அதிக பெரும்பான்மையில் வெற்றி பெறுவது உறுதி என்பதை மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள், நிரூபித்திருக்கின்றார்கள். அதேபோல் வெளியூரிலிருந்து வரக்கூடிய வாக்காளர்களும் இந்த முறை அதிகப்படியாக வாக்களிப்பதை பார்க்கும் பொழுது ஒரு பெரிய விழிப்புணர்வை நமது அரசாங்கம் ஏற்படுத்தி இருக்கின்றது. மீண்டும் நம்முடைய முதல்வருடைய ஆட்சி அமர வேண்டும் என்ற எண்ணத்தை அனைவரும் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். 20 நாட்களாக நம்முடைய அரசு கடந்த 5 ஆண்டுகளில் செய்த பல்வேறு சாதனை திட்டங்களை மக்களிடம் எடுத்துச் சொல்லியதன் வாயிலாக மக்கள் இந்த முறை நம்முடைய அரசாங்கம் மீண்டும் ஆட்சியில் அமர வேண்டும் என்ற விருப்பத்தோடு வாக்களித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இளைஞர்களும் புதிய வாக்காளர்களும் வரிசையில் நின்று வாக்களிப்பதை பார்க்கும் பொழுது இந்த ஒரு பெரிய மாற்றத்தின் மீது இளைய தலைமுறை அக்கறையாக இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ள முடிகின்றது. அதேபோல நம்முடைய அரசாங்கம் மீண்டும் ஆட்சியில் அமர வேண்டும் என்ற விருப்பத்தை
வாக்களித்த பின் வந்து ஒவ்வொருவரும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த முறை பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெறப்போவது உதயசூரியன் தான் என்பதை அனைவரும் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். திண்டுக்கல் டட்லி மேல்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடி மையத்தில் மாவட்ட ஆட்சியர் சரவணன் தனது வாக்கினை பதிவு செய்தார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026 ரொம்ப விறுவிறுப்பாக நடந்துட்டு இருக்கு. நம்முடைய திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 7 சட்டமன்ற தொகுதிகள் 2301 வாக்குச்சாவடிகள் மையங்களிலுமே வந்து வாக்குப்பதிவு ஆரம்பித்து காலையிலிருந்து ரொம்ப விறுவிறுப்பாக நடந்துட்டு இருக்கு. நம்ம 9 மணி ஸ்டேட்டஸ் படி பார்த்தோம் அப்படின்னா 18.17% வந்து ஆவரேஜாக பதிவாயிருக்கு எல்லா தொகுதிகளையும் சேர்த்து. அதிகபட்சமாக வந்து நம்ம பழனி சட்டமன்ற தொகுதி கொடைக்கானல் தாலுக்காவில் இருக்கக்கூடிய வெள்ளக்கவியில் அதிகபட்சமாக 50% வந்து பதிவாயிருக்கு. ஸோ இது தவிர நம்ம இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய அறிவுறுத்தின் பேரில் நிறைய சிறப்பு ஏற்பாடுகள் 100% வாக்குப்பதிவை உறுதி செய்வதற்காக வந்து எடுத்திருக்கோம். அதில் முக்கியமானது ஒவ்வொரு தொகுதிக்குமே ஒரு மாடல் போலிங் ஸ்டேஷனும் ஒரு பிங்க் போலிங் ஸ்டேஷன், அதாவது முழுக்க பெண்களாலே நிர்வகிக்கக்கூடிய ஒரு போலிங் ஸ்டேஷன். 7 தொகுதியிலுமே கிரீன் போலிங் ஸ்டேஷன், அதாவது சஸ்டைனபிலிட்டியை இன்ஷூர் பண்ணுறதுக்காக சுற்றுச்சூழலுடைய இதை வந்து உறுதி செய்வதற்காக கிரீன் போலிங் ஸ்டேஷன்ஸ் 7 வச்சுருக்கோம். ஸோ நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் குறிப்பாக இந்திய தேர்தல் ஆணையம் சக்ஷம் அப்படிங்கிற ஒரு ஆப் உங்களுக்கு தெரியும். இல்லை மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை உறுதி செய்வதற்காக அவங்களுக்கு தேவையான சக்கர நாற்காலிகள், பிக்கப் ட்ராப்பு, வாலண்டியர் ஹெல்ப்பு, ஸோ அந்த மாதிரி அடிப்படை தேவைகளை அவங்க ஆன்லைனில் யாருடைய தயவு இல்லாமல் அவங்களே பதிவு செஞ்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு 17 ரெக்வஸ்ட் வந்ததில் 17 ஃபுல்ஃபில் ஆயிருக்கு. திண்டுக்கல் மாவட்டத்தில் தமிழ்நாட்டிலே முதன்முறையாக வந்து மாற்றுத்திறனாளிகள் 100% வந்து வாக்களிக்கிறத உறுதி செய்வதற்காக நேயம் அப்படிங்கிற ஒரு தொலைபேசி செயலி வந்து அறிமுகப்படுத்தியிருந்தோம் கடந்த 15 நாட்களுக்கு முன்னாடி. அதில் வந்து சுமார் 9700 queries வந்திருக்கு. ஸோ 8800 பேர் வந்து வாக்களிக்கிறதுக்கு தயாராக இருக்குன்னு சொல்லிட்டு அதில் பதிஞ்சிருக்காங்க. அதில் ஒரு 1947 ரெக்வஸ்ட் வந்து எங்களுக்கு சக்கர நாற்காலிகள், வாலண்டியர், ஸோ பிக்கப் ட்ராப் வசதி கேட்டிருந்தாங்க. ஸோ பிக்கப் ட்ராப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டிலேயே ஹையஸ்ட்டாக வந்து 648 பேர் வந்து எங்களுக்கு பிக்கப் ட்ராப் பண்ணணும். அதாவது அந்த மாற்றுத்திறனாளிகள் வாக்குச்சாவடிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வாக்களிச்சுட்டு திருப்பி கூட்டிகிட்டு வரதை அந்த உதவி கேட்டிருந்தாங்க. அதில் இப்போ வரைக்கும் 567 பேருக்கு வந்து நம்ம அந்த வாகன வசதி வந்து ஏற்பாடு செஞ்சுருக்கோம். ஸோ இது ஸ்டேட்லேயே இருக்கிற ஹையஸ்ட் ஃபிகர்ஸு. ஸோ அதே போல் முதல் தலைமுறை வாக்காளர்களா ஊக்குவிக்கிறதா இருக்கட்டும், வயதானவர்களுக்கான வாக்கு சதவீதத்தை அதிகப்படுத்துறதா இருக்கட்டும், 3ஆம் பாலினத்தவர், இந்த மாதிரி ஒவ்வொரு தரப்பு வாக்காளர்களையும் 100% வந்து வாக்களிப்பை உறுதி செய்வதற்காக பல்வேறு முன்னெடுப்புகள் வந்து மாவட்ட நிர்வாகத்தின் மூலமா வந்து எடுத்திருக்கோம். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் பேரூராட்சி பகுதியில் உள்ள அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தில் வாக்களிக்க வந்த முதல் முறை வாக்காளர்களுக்கு மாவட்ட திட்ட இயக்குநர், ஊரக வளர்ச்சி முகாமை பெண்ணாகரம் தொகுதி தேர்தல் சிறப்பு அலுவலர் ரூபன் சங்கர் ராஜ் மரக்கன்றுகள் வழங்கி ஊக்குவித்தார். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே கீரபாளையம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் மாநில தலைவர் KS அழகிரி தனது குடும்பத்தினருடன் வந்து வாக்கு செலுத்தினார். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு வித்திட்டவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்று புகழாரம் சூட்டினார். மாபெரும் அரசியல் மாற்றத்தை உருவாக்கக்கூடிய தேர்தலாக இது இருக்கிறது. கடந்த 5 ஆண்டுகளில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய தமிழக தலைவரான முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஏராளமான வளர்ச்சியை தமிழகத்திற்கு கொடுத்திருக்கிறார். பெருந்தலைவர் காமராஜருக்கு பிறகு ஏராளமான தொழிற்சாலைகளை கொண்டு வந்த ஒரு முதலமைச்சர் என்றால் அது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள்தான். இந்தியாவில் எந்த முதலமைச்சரும் சொல்லாத $1 டிரில்லியன் பொருளாதாரத்தை தமிழகத்தில் உருவாக்குவேன் என்று சொன்னவர் அவர்தான். இன்றைய நிலையில் இந்தியாவில் அந்நிய மூலதனத்தை அதிகமாக கொண்டு வந்து 2ஆம் இடத்தில் இருப்பது தமிழ்நாடு தான். அந்நிய தொழில்நுட்பமும் அதிக அளவில் வந்திருக்கிற இடம் தமிழ்நாடு தான். தொழிற்சாலைகள் அதிகமாக வந்திருக்கிற காரணத்தினால் வேலை வாய்ப்பு அதிகமாக வருகிறது. அதே போல கல்வியில ஒரு மாபெரும் வளர்ச்சியை கொண்டு வந்திருக்கிறார். இன்றைக்கு இந்திய அளவில் கல்வி வளர்ச்சியில தமிழகம் 2வது இடத்தில் இருக்கிறது. சில துறைகளில் முதலிடத்தில் இருக்கிறது. அதற்கு காரணம் இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி, அதனுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தான். விவசாயம் நமக்கு அடிப்படையான ஒரு தொழில்.
அந்த தொழிலில் இன்னைக்கு வளர்ச்சி வந்திருக்கிறது. விவசாயிகளுக்கு விவசாய காப்பீடு திட்டத்தை மிக தெளிவான முறையில் இந்த அரசாங்கம் உருவாக்கி கொடுத்திருக்கிறது. நெல்லுக்கும் கரும்புக்கும் பிற பயிர்களுக்கும் கொள்முதல் விலையை ஊக்கத்தொகையை தமிழ்நாடு அரசு அதிகப்படுத்தி இருக்கிறது. நம்முடைய மாவட்டத்தை சார்ந்த அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அவர்கள் தமிழக வரலாற்றில் முதல் முறையா விவசாயத்திற்கென்று தனி வரவு செலவு திட்டத்தை அறிவித்திருக்கிறார். அதற்கு முதலமைச்சர் முக்கிய காரணம். ஆக மிக முக்கியமான துறைகள்லாம் இந்த அரசாங்கம் சாதித்து காட்டியிருக்கிறது. சாதனையின் அடிப்படையில் தான் இந்த தேர்தல். நீங்க கொள்கை என்பது இந்தியா முழுவதும் இருக்கிற விஷயம். மதசார்பின்மை என்பதை இந்தியா முழுவதும் காங்கிரஸ் கட்சியும் பொது உடைமை கட்சிகளும் திராவிட கட்சிகளும் கொண்டு செல்கிறார்கள். ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை வளர்ச்சி என்பது அடிப்படையான ஒன்று. அந்த வளர்ச்சியை முதலமைச்சர் ஸ்டாலின் செய்திருக்கிறார். எனவே அவர் செய்து காட்டியதற்காக மீண்டும் ஒரு முறை அவரை முதலமைச்சராக ஆக்க வேண்டும். இன்னும் செய்ய வேண்டிய பணிகள் ஏராளமாக இருக்கிறது. அதனை செய்வதற்கு அவருக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கேட்டுக்கொள்கிறது. அதன் அடிப்படையில் தான் இந்த தேர்தல். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை நகராட்சிக்கு உட்பட்ட 23வது வார்டு பகுதியைச் சேர்ந்த சந்துரு திவ்யாவுக்கு இன்று திருமணம் நடைபெற்றது. இந்நிலையில் திருமணம் முடிந்ததை அடுத்து மணமக்கள் உளுந்தூர்பேட்டை அரசு மேல்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடிக்கு சென்று தங்களது வாக்கை பதிவு செய்து ஜனநாயக கடமையை ஆற்றினர்.